காய்ச்சல்ல கரைஞ்சாலும் கடமை தவறக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் காய்ச்சலுங்க. ஒருத்தருக்கு வந்தால் எல்லாத்துக்குமே காய்ச்சல் வரும். அந்த ஒருத்தர் யாருன்னா எங்கள் அப்பா தாங்க. முதல்ல வந்து அவருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே காய்ச்சல் வரும். அப்படி 4 பேர்த்துக்கும் காய்ச்சல். அப்படி இருந்துமே கடமை தவறக்கூடாதுன்னு நானும் என்னோடய தம்பியும் வந்து சோளம் விதைக்க வந்திருக்குறோங்க. ஏன்னா நமக்கு என்ன தான் காய்ச்சல் இருந்தாலும் ஒரு நேரம் படுத்துக்கலாம். மாடு கன்று அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் வந்துட்டு கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோளம் விதைச்சி விடலான்னு சொல்லி வந்தாச்சுங்க. டிராக்டர் வந்துட்டு எப்போவுமே வெளியில் கூப்பிட்டு தாங்க விதைப்போம். இந்த டைம் வந்து அந்த அண்ணாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டிராக்டரை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து சோளம் வச்சிட்ருக்கிறான். இது வந்து வெறும் காடாக தானேங்க இருக்குது. அதனால் மாடெல்லாம் கட்டி மேய்ச்சிருப்போம் இல்லையா? அது வளர்த்தியா விட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு இந்த சொட்டு நீர் ஓஸ் தாங்க பயன்படுத்துவோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்துட்டு வெளியே போட்டுட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோளம் விதைச்சிட்டு ஓட்ட வேண்டியது தாங்க. நாங்கள் சோளம் விதைக்கும்போது வந்து கிளைமேட் மட்டும்தான் ஒரு மாதிரியா இருந்துச்சே தவிர்த்து மழை வரல. எங்களுக்கும் இயற்கைக்கும் என்ன ராசினே தெரியாதுங்க. நாங்கள் விதைக்கலான்னு நினச்சா மழை வந்துடும். ஒரு தடவை மழை வந்துச்சுனாவே இது வந்து களிமண்ணுன்றதுனால ஒரு வாரத்துக்கு உள்ளே வர முடியாது. அதனால் என்னானாலும் சரி கொஞ்சத்தை வந்துட்டு விதைச்சி வைப்போம். எப்படி தண்ணினாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சோங்க. விதைச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு சரி இதுக்கு மேலே மழையை பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு சோளம் பூராமே வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு தண்ணி கட்டணுங்க. இந்த வயல் வந்து சமமாக இருக்காதுங்க. எல்லாம் மண் கொட்டி மேடு ஏற்றின வயல். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இந்த சைடு இருந்து நடுவில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அதேமாதிரி அந்த சைடெலாம் மேடாக இருந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பாக தாங்க இருக்கும் 2 சைடுமே. நம்ம பார்த்து இழுத்து தண்ணி கட்டுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. அப்படி இருந்துமே ஒரு செரவு வந்து கரை போட்டாச்சுங்க. கரை போட்டு ஒரு செரவில் வந்துட்டு 3 பாத்தி தாங்க இருந்துச்சு. அதுக்கு மேலே தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஆனால் அடுத்த தடவை தண்ணி பாய்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு சரியான பைப் லைன் கிடையாதுங்க. பாஞ்சதை தான் பாஞ்சிட்டு போமேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோங்க. உண்மையாலுமே கடவுள் இருக்காண்டா குமாருன்ற மாதிரி அன்றைக்கி நைட்டே செம்ம மழைங்க. இது வந்து விதைச்சி தண்ணி பாய்ச்சி ஒரு 3 நாள் கழித்து எடுத்த வீடியோங்க. சூப்பராக சோளமுமே எல்லாமே முளைச்சிக்கிச்சுங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்லா முளைச்சிருக்கு. மழையுமே இப்போ ஒரு வாரமாக விட்டு விட்டு நல்லா அடிக்கடி பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.